ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூலி திரைப்படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 24 மணி நேரத்தில் பல சாதனைகளை பண்ணியிருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ட்ரெண்டிங் வைஸில் பார்க்கும்போது 52 நாடுகளில் உலக லெவலில் அது ட்ரெண்டிங் ஆகிருக்கு. அதில் தமிழ் ட்ரெய்லர் மட்டுமே 49 நாடுகளில் ட்ரெண்டிங் ஆகிருக்கு. ஹிந்தி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3 நாடுகளில் ட்ரெண்டிங் ஆகிருக்கு. ஸோ ஒரு பயங்கரமான வைரலான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதே போல் இந்த 24 மணி நேரத்தில் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் 25 மில்லியன் வியூஸை தாண்டி போயிருக்கு. அதே சமயம் 1 மில்லியன் லைக்ஸை தாண்டி போயிருக்கு. ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு வியூஸில் இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு வியூஸ் தான் நான் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக படத்தோட எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. ஸோ அது இந்த ட்ரெய்லருடைய அந்த ரீச் நமக்கு தெளிவாகவே தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும், அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். ஆனால் முக்கியமான விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடக்க போகுது. நாளைக்கு மும்பையில் நடக்கிறதா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஈவினிங் கன்ஃபார்மாக நடக்குது. லோகேஷ் கனகராஜ், ஸ்ருதி ஹாசன், நாகார்ஜுனா 3 பேருமே கலந்துக்கிறாங்க. ஸோ இதன் மூலியமாக அதர் ஸ்டேட்லேயும் அவங்க ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஃப்லைனில் குறிப்பாக. அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இந்த படத்தோடைய முதல் காட்சி எப்போது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுருக்கீங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அமெரிக்காவில் விடிய காலத்தில் நம்ம ஊர் டைம் படி 5 மணிக்கு போடுறாங்க. அது இல்லாமல் மால்டான்ற நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா விடிய காலத்தில் 3:30 மணிக்கெலாம் போகிறதாக தகவல் வந்துருக்கு. ஸோ அது இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆனால் அமெரிக்காவில் விடிய காலத்தில் 5 மணிக்கு போடுறாங்க. அது உறுதியாகிடுச்சு. டிக்கெட் புக்கிங்ஸே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில், அதாவது இங்கே பக்கத்து ஸ்டேட்டு கர்நாடகாவில் காலையில் 6 மணிக்கு ஷோ போடுறாங்க. கேரளாலையும் காலையில் 6 மணிக்கு ஷோ போடுறாங்க. தமிழ்நாடு என்ன நிலவரன்றது இன்றைக்கி வரைக்கும் யாருக்குமே தெரில. ஆந்திராவில் காலையில் 6 மணிக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் பர்மிஷன் கிடைக்கல. அந்த புஷ்பா செகண்ட் பார்ட் ப்ராடக்டோட பிரச்சனைனால விடிய காலத்தில் ஷோ அங்கே வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால் அங்கே கிடைக்குமா தெரில. தமிழ்நாட்டிலையும் தருவாங்களான்னு தெரில காலையில் ஷோலாம். இங்கே ஆஸ் யூஷுவல் 9 மணிலேருந்து தான் ஷோ ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம ஷோ போகிறதுக்கு முன்னாடி படத்தோடைய முதல் காட்சியை பார்த்துட்டு பல ஊர்கள்லேருந்து படத்தை பார்த்துட்டு வந்து ரிவ்யூஸ் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.